ஊக்கப்படுத்துங்க ஊக்கப்படுத்துங்க. அருமை அருமை அருமையாக போடுறாங்க. புது வாழ்விக்கு அனல் பறக்குது. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. அருமை அருமை அருமை. எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றி. உற்சாகப்படுத்துங்க. நல்லா பண்றாரு. சூப்பர். சீனியர் எக்ஸைட்டர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துங்க. ஆரம்ப காலத்தில் அவர் 8 வயசு பண்ணும் போதெல்லாம் நாங்களாம் பார்த்தோங்க. இன்னைக்கு அவருக்கு வந்து 20 வயசு ஆகிடுச்சு. அருமை அருமை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதோட வந்து டெமோ முடியுது. எல்லாம் பவுட்டுக்கு போயிடுங்க. வயசுலேருந்து இந்த கலையை கற்றுட்ருக்குறோம், பாரம்பரியமாக கற்றுட்ருக்குறோம். ஆசான் வந்து கா சூரியமூர்த்தி ஐயா அவர்களின் தலைமையில் நம்ம இப்போ இந்த போட்டியிலேருந்து கலந்துக்கிட்டோம். ரேணுகோபால் அவருடைய தலைமையில் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டோம். சின்ன வயசுலேருந்து இந்த போட்டியில் கலந்து ரொம்ப நாளாகவே பாரம்பரியமாக அந்த கலையை பண்ணிகிட்ருக்குறோம். அந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. நிறைய மாஸ்டர்கள் 8 மாவட்டத்திலேருந்து இந்த மாஸ்டர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. நிறைய மாணவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து மிக சிறப்பாக நல்லபடியாக நடந்தது. நன்றி. வாழ்க சிலம்பக்கலை, வளர்க தமிழ். நன்றி. வணக்கம். நாங்கள் கோயம்பேட்டிலேருந்து வரோம். எங்கள் நேதாஜி சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமின்னு நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன பசங்க ஒரு 4 வயசுலேருந்து வர 40 வயசு வரைக்கும் எங்ககிட்ட கிளாஸ் படிக்கிறாங்க. தமிழ் சிலம்பத்தை எல்லோரும் கற்றுக்கிறது அவங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கும் நல்லது, ஒரு மன வலிமையும் கொடுக்கும் உங்களுக்கு. வேறு நீங்கள் எங்கேயா தனியாக போகிறனா கூட இனிமேல் பொம்பளை பிள்ளைங்களாம் பயப்பட வேண்டாம், எங்கே போனாலும் தைரியமாக போகலாம். அதுக்கு காரணம் ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கலாம்.
ஸ்போர்ட்ஸில் எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற யாருக்குமே என்றைக்கும் பயம் வராது, டிசிப்ளின் இருக்கும். அதனால் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு கலைகளை கற்றுக்கலாம். தமிழ் கலைகளை கற்றுருக்காங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இருந்தாங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்துக்கு, வருங்காலத்தில் உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லாருமே இந்த ஃபோனுக்குலாம் அடிக்ட் ஆகுறாங்க. அப்படி பசங்களே நீங்கள் இப்போ என்ன ஸ்போர்ட்ஸில் இறக்கி விடுங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்படி இறக்கி விட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது வருங்காலத்தில். இப்போவுமே நிறைய பசங்களால் உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஆனால் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதனால் என்றைக்குமே நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் இது நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்காங்க, நல்லா நடத்துகிறாங்க. இப்படி நிறைய ஆசான்கள்லாம் இருக்காங்க. இப்படி நல்லபடியாக ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி ஆசான்களை தேடி போய் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இது. இப்போ பழங்காலத்து ஆசான் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள்லாம் ஒரே பழங்காலத்து ஆசான்கிட்ட படித்தவங்க, பாரம்பரியமான கலைகளை படித்தவங்க. அப்படி படித்தவங்ககிட்டையும் நீங்கள் போய் படிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்காது. உங்களுக்கு நாங்கள் தேடி சில அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் தேடி போய் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா உங்கள் இடத்துக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லா கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, வருங்காலத்தில் பிள்ளைங்களுக்கு நல்லது. சிலம்பம் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கலை. ஆண் பெண் யாரும் இதெல்லாம் இல்லை, வயசானவங்க வயசு கம்மியானவங்களாம் இல்லை, எல்லாருமே கற்றுக்கலாம், எந்த வயசுலையும் கற்றுக்கலாம். நன்றி. எத்தனை ப்ரைஸ் வின் பண்ணீங்க இந்த போட்டியில்? நான் 2 ப்ரைஸ், சிங்கிள் ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு, வால் வீச்சில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். நான் இப்போ டெல்லி போகிறதால எனக்கு ஒரு இது ரிகர்சல் மாதிரி இருக்குது. இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு எடுத்தேன்னா அதுலேயும் நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுப்பேன். அடுத்தது என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒலிம்பிக்ஸ்லும் கேலோ இந்தியாவில் வந்து ஆடணும்னு ஆசைப்பட்றேன். கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் ஒரு சாதனை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் நந்தா மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். என் பேர் பி தக்ஷன், நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 அணிகள் இருக்குது. அதில் வந்து ஒரு அணியாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அணி வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி விளையாட்டு அணி. அதனுடைய மாநில துணை செயலாளராக ஹலீல் இருக்கிறார். இந்த அணியுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் வந்து மராத்தான் போட்டி, இந்த மாதிரி நிறைய விளையாட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதோடு சேர்த்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, போதை ஒழிப்பு விழிப்புணர்வு அதோடு சேர்த்து என்ன நடத்துகிறோமோ அதை சேர்த்து வந்து அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் இவர் எல்லாமே பார்த்திங்கன்னா மது விஷயத்துலேயும் சரி, கஞ்சா போன்ற விஷயங்களில் வந்து அவங்க அதிகமாக அடிக்ட் ஆனதுனால அவர்களை வந்து விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு, அவர்களை மாற்றம் கொண்டு வருவதற்கு ஒன்று தேவைப்படுகிறது என்று சொன்னால் அது வந்து விளையாட்டும் உடற்பயிற்சிங்கிறத எல்லாரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை கருத்தில் கொண்டு தான் எங்களுடைய மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இந்த விளையாட்டு அணிக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லா இடங்களையும் நடத்தி இந்த இளைஞர்களை வந்து உடற்பயிற்சியின் அவர்களை வந்து கவனத்தை ஈர்த்து, இன்றைக்கி ஒருத்தன் உடற்பயிற்சி செய்கிறான்னு சொன்னான்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவன் உடலை வந்து ரொம்ப கேர் எடுத்து அவன் எடுப்பான். அந்த மாதிரி டயத்தில் ஒரு சிகரெட்டு கூட குடிக்கிறதுக்கு வந்து அவன் தயங்கக்கூடிய சூழல் தான் இருக்குது, நம்ம கண்கூட பார்க்குறோம். அப்போ இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் இந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இது போன்ற நிகழ்வுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து அந்த அடிப்படையில் தான் இதற்கு முன்னால் வந்து ஒரு கராத்தே இந்தியா அளவில் வந்து ஒரு கராத்தே போட்டி நடந்தது. இன்றைக்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிலம்பம் போட்டி வந்து தமிழ்நாடு அளவில் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் சரி, இந்த இளைஞர்களையும் சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும், அவர்கள் போதையிலிருந்து அவர்களை மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து எங்களுக்கு உற்சாகத்தை படுத்தி கொண்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஜவஹர்லால் அவர்கள் இருக்கிறார் என்பதை இந்த தருணத்தை நம்ம தெரிவித்துக்கொள்வோம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிர்வாகக்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு அரசனுடைய ஹஜ் கமிட்டி உறுப்பினருமான குணங்குடி அனிப்பா பேசுகிறேன். சிலம்பம் என்பது தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய வீர விளையாட்டு. அது இப்பொழுது அழிந்து கொண்டு வருகிறது. எப்படி நெல் பொருட்காட்சியில் வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கின்றதோ அதே போன்று சிலம்பம் வந்து தமிழர்களுடைய பண்பாடு அழிந்து கொண்டு வருகின்றது. அதை பாதுகாக்கின்ற வகையில் சகோதரர் கலீல் அவர்கள் தலைமையிலான தோழர்கள், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள், மற்ற ஏனைய தோழர்கள் எல்லாம் இதை ஊக்கப்படுத்துவதை வரவேற்கிறோம், பாராட்டுகின்றோம். இந்த நிகழ்வுகளே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் முபாரக் உட்பட இந்த சிலம்பாட்டத்தினுடைய இந்த மாணவ மாணவிகளுடைய தாய் தந்தைகள், குடும்பத்தார்கள், மாணவர்கள் அவர்கள் இன்னும் இந்த கலையை ஊக்கப்படுத்தி தமிழருடைய பண்பாட்டை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய கலையான நமது சிலம்பக்கலை
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னலுக்கு ஒத்துழைப்போட நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பயிற்சி தான் இது. தென்னிந்திய பாரம்பரிய சிலம்ப விளையாட்டு கலைக்கழகம் மற்றும் TMMK ட்ரெடிஷ்னல் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் நடத்திய இந்த சிலம்ப போட்டிக்கு 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டதோடு இதை நம்மளுடைய பாரம்பரிய கலையை வந்து கேலோ இந்தியாவில் தமிழக முதல்வரும் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்ம உதயநிதி ஐயா அவர்களும் சென்றதற்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்து முழு ஒத்துழைப்பு தந்த எங்களுடைய பேராசிரியர் MS ஜவஹர்லால் சார் அவர்களுக்கு இந்த சிலம்ப போட்டி மூலியமாக இந்த சிலம்ப கழகத்தின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இது போல் பல போட்டியை வந்து நடத்தணும். அதே போல் வந்து அவருக்கு முழுமையாக இந்த சட்டசபையில் வந்து விளையாட்டு அணிகளை பற்றி விளையாட்டுத்துறையை சார்ந்த அனைத்தையும் ஆதரிக்க வேண்டும்னு இதை மூலிமா நாங்கள் கோரிக்கை தெரிவிச்சுக்கிறோம்.